ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழி காட்டுவார். வாருங்களோருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து வாழுகிற போது நாம் இந்த உலகில் எப்போதுமே சாகாமையை நமக்கு ஆடையாக அணிவித்து வாழுகிறோம் என்பதை இந்த நாளினுடைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவர் தருகிற அன்பான அழைப்பை ஏற்று பயணிக்க இந்த பலியில் ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டிக் கொள்வோம். தீபா டெக்ஸ் குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரித்த வி கருப்பசாமி பாண்டியன் நன்மை இடைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மேலும் மெரிட்டஸ் அவர்களுக்கு நடக்க இருக்கும் மூளை அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடக்கவும், மருத்துவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவும், அவர்கள் பூரண சுகம் பெற்று நலமாக வீடு திரும்பவும் வேண்டுவோம். இன்று பிறந்தநாள் காணுகிற ஹெலன் அவர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும், இறைவன் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறையாசிர் கிடைக்கவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்குடைய இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். ராஜன் கிறிஸ்டி குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய திருமணம் தடையின்றி நடைபெறவும், அந்தோணிராஜ், இருதய புஷ்பம், லாரன்ஸ், அந்தோணியம்மாள், மனுவேல், மரியாய், பவுல்ராஜ், இளவரசி, இனிதா மற்றும் உத்தரகேசலத்தினுடைய ஆன்மாக்கள் இளைப்பாறுதலுக்காக வேண்டுவோம். பஸ்லிஸ், ரத்னம், ஜெரால்டு, வசீகரன், சின்னராணி, துரைராஜ் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். மரியஜான் அவர்கள் அரசியலில் வெற்றி பெற வேண்டியும், இறையாசிர் கிடைக்கவும், உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும், கடவுள் உடனிருந்து வழிநடத்தவும், தொடர்ந்து மக்கள் பணி செய்யவும் வேண்டுவோம். ரோஸ்லின் மேரி அவர்களுடைய 40வது நாள் நினைவு நாளில் அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டுவோம். உத்தரகேசலத்திலுடைய ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நினையாத கைவிடப்பட்ட ஆன்மாக்கள் இளைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்த ஜோசப் ஆதிலிங்கம், ராஜமாதிலிங்கம், ஜோசப் சேவியர், லூர்து ஜே மேரி, வாசுதேவன், சரோஜா, ஜோ, பிரான்சிஸ் ராய் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறைவன் காட்டி வருகிற இரக்கத்திற்கு நன்றியாக வேண்டுவோம். ஹார்ட்லி மேக்ஸ்டன் ரொட்ரிகோ, லிவார்தன் ரொட்ரிகோ, கிளாஸ்டர் ரொட்ரிகோ, கில்பர்ட் ரொட்ரிகோ,
மார்க்கு பெர்னாந்து, தயாபரி பெர்னாந்து, பிரேமராஜன் பெர்னாந்து, ஜெயசீலன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனத்தில் இடைப்பாறுதல் அடைய வேண்டுவோம். இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமிருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை மன்றாடு மக்களோடு உடனிருந்து அவர்களை கனிவுடன் காத்தருளும். அதனால் பாவ மாசுகளிலிருந்து தூய்மைப்படுத்தப்பட்ட அவர்கள் புனித வாழ்வில் நிலைத்திருந்து உமது வாக்குறுதியின் உரிமையாளர்களாய் திகழ்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 3 தொடங்கி 9 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திருவசனங்கள் 3 தொடங்கி 9 முடிய. அந்நாட்களில் ஆபிரகாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று, ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின் வரும் உம் வழிமரபினருடனும் என்றும் உள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின் வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றும் உள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் ஆபிரகாமிடம், நீயும் தலைமுறைதோறும் உனக்கும் பின்வரும் உன் வழிமரபினருக்கும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 105. நாம் பாட வேண்டிய பதிலுரை.
ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருஞ்செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை இன்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயில் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 51 முதல் 59 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைப்பிடிக்கிறேன்.
உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சாகாமையை குறித்து மனிதகுலத்தில் ஒரு பெரும் தேடுதல் இருந்து கொண்டே இருக்கிறார். என்றுமே வாழுதல் என்பதுதான் சாகாமை. அதற்காக இந்த உலகில் எத்தனையோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன. எகிப்து நாட்டில் மம்மீஸ் என்று சொல்லப்படுகிற பிரமிடுகளை நாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த பிரமிடுகளில் இறந்த அரசர்களுடைய உடல்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த அரசர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆகவே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், பிரமிடுகளுக்குள்ளாக ஒரு 400-500 பணியாளர்களை உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள். அந்த பணியாளர்களிடத்தில் உணவு பொருட்கள் எல்லாம் கொடுத்து விட்டிருக்கிறார்கள். அந்த உணவு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சமைத்து சாப்பிடுவதற்கு ஏற்றாற்போல மற்ற பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று வரலாற்றிலே பிரமிடுகளை குறித்து நாம் கேள்விப்படுகிறோம். மிக ஆச்சரியமான செய்தி என்னவென்று சொன்னால், அந்த அரசர்கள் சாகாமல் இருக்கிறார்கள், உயிரோடு இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு இவையெல்லாம் தேவைப்படும் அல்லவா, ஆகவே அதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்று ஒரு நம்பிக்கை அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ந்திருப்பதை பார்க்கிறோம். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போது அல்லது ஒரு குழந்தை பேரு என்று வைத்துக்கொள்வோம். ஒரு பிள்ளை பேரு என்று சொன்னால் அது சாகாமையினுடைய ஒரு அடையாளம். எப்படி? நமக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன சொல்கிறோம்? அது என்னை போலவே இருக்கு, இல்லை எங்கள் அப்பாவை போலவே இருக்கு, அவங்க தாத்தாவை போல இருக்கிறான், பாட்டியை போல இருக்கிறா என்று நாம் சொல்வது உண்டு. அதனுடைய அடையாளம் என்ன? பிள்ளை சாகாமல் இருக்குது. எங்கள் அம்மா அப்பா இறந்துருக்கலாம், ஆனால் அவங்க சாகாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவே அந்த அந்த சாயலில் இருப்பதை நாம் சொல்லுவது உண்டு. இன்னும் ஒருபடி மேலே போய் பிள்ளைக்கு தாத்தா பாட்டி பேரையே வச்சுருவோம். அந்த தாத்தா பாட்டி பேரை வைக்கிறது எதுக்காக? அது தலைமுறை போய்கொண்டே இருக்கிறது என்று அடையாளமாக இருக்கிறார். சாகாமையை குறித்த ஒரு தேடுதல் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சாகாமையினுடைய இன்னொரு வடிவத்தைத்தான் முதல் வாசகம் ஆபிரகாமை அழைக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு செய்தியாக வாசிக்க கேட்டோம். என்ன செய்தி? தொடக்க நூல் 17வது அதிகாரம். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட எல்லா வசனமுமே அதற்கு பொருத்தமாகத்தான் இருக்கும். இருந்த போதிலும் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்கிறோம். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்கிறார். என்றுமுள்ள உடன்படிக்கை. அன்பார்ந்தவர்களே, சாகாமை என்பதை ஆண்டவர் எப்படி சொல்கிறார்? உடன்படிக்கை என்று சொல்கிறார். அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த உடன்படிக்கையை நீங்கள் ஒவ்வொரு தலைமுறைக்கு கடத்தி கொண்டே வருகிறீர்கள். அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு, கடவுளுடைய அந்த உடன்படிக்கைக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லை, அது சாவதே இல்லை. அதனால தான் என்றென்றும் உள்ள உடன்படிக்கை. மனிதர்கள் போகலாம் வரலாம், ஆனால் உடன்படிக்கை
அழிவதில்லை. கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு நாள் மீறுவதில்லை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் கொடுத்த வாக்குறுதிகளை திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த உடன்படிக்கை தான் சாகாமையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உடன்படிக்கையை நாம் எப்படி கடைப்பிடிக்கிறோம் வாழுகிறோம் என்று சொன்னால் அதை எப்படி சொல்கிறார்? என் வார்த்தையை கடைப்பிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உடன்படிக்கையை, கடவுளுடைய வார்த்தையை, அந்த லோகோஸ் என்று சொல்கிற அந்த வார்த்தையை, அதை அந்த திருவுளத்தை, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற போது அவர் என்றுமே சாகாதவராக இருக்கிறார். அதனால தான் இந்த நற்செய்தியினுடைய பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் இருக்கிறாரா? ஆமாம் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனுடைய பொருள் என்ன? அன்பார்ந்தவர்களே, அவர் சாகாமல் இருக்கிறார். கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடித்து உடன்படிக்கையை மீறாமல் வாழ்ந்ததினால் ஆபிரகாம் சாகாமல் இருக்கிறார். கடவுளுடைய வார்த்தையும் அப்படி சாகாமல் இருக்கிறது என்கிற ஒரு செய்தி சொல்லப்படுகிறார். அதனால் இந்த தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்படுகிற அழைப்பு என்னவென்று சொன்னால், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கடைப்பிடிக்கிறார்களோ, கடவுளுடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு சாவு என்பது இல்லை. அவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள், ஆனால் அது எதுவும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் மார்த்தா மரியா வீட்டுக்கு இயேசு சென்றிருந்த போது, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்கவே மாட்டான் என்று அவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? உயிரும் நானே, என்னிலே விசுவாசம் கொள்கிறவர் ஒருபோதும் சாகார். அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகிறவர்களுக்கு சாவு என்பதே இல்லை. அதை நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பயணத்தில் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம்? ஆபிரகாமும் உயிரோடு இருக்கிறார், ஆண்டவர் இயேசுவும் அப்படி உயிரோடு இருக்கிறார். அவர்களுக்கு சாவு என்பதே இல்லை என்பதைத்தான் சொல்கிறார். தவக்காலத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கடைப்பிடித்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற யாருக்குமே சாவு என்பது இல்லை. இந்த மண்ணுடலில் அவர்கள் அழியலாம், ஆனால் அவருடைய வார்த்தைகளில் அவர்கள் நிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதையே இந்த நாளினுடைய இறை வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறது. சிந்திப்போம். ஆமென். இந்திய தட்டினிலே இறைவாயும்மை எடுத்து வந்தோம், எளியரன் காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறோம். தண்ணீரசத்துடனே எமது கண்ணீர் மகிழ்ச்சிகளை தளர்ந்தீர்கின்றோம், கனிந்தேன் சருள்வேன். இந்திய தட்டினிலே இறைவா எம்மை எடுத்து வந்தோம், எளியரன் காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்படும் இப்பலி பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை எங்கள் மனமாற்றத்துக்கும் உலகம் முழுவதன் மீட்புக்கும் பயன்பட வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் ஆளும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பெருகச் செய்கிறீர். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளில் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் தந்தை மோட்சராஜன், என்னை ஆயர்கள் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடலத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. ஏழை எந்த இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. அலகை வலையில் அடிமையாகி அமைதியின்றி அலைகிறேன். அலகை வலையில் அடிமையாகி அமைதியின்றி அலைகிறேன். வருவேன் எனது கவலை தீர்க்கும் கருணை தெய்வமே. ஏழை எந்த இதய வீட்டில் வாரும் தேவனே. குழந்தையாய் நான் இருக்கையில் என் சின்ன இதயமே, நீ குடியிருக்கும் கோவிலாக திகழவில்லையோ. குழந்தையாய் நான் இருக்கையில் என் சின்ன இதயமே, நீ குடியிருக்கும் கோவிலாக
எங்கள் இதய வீட்டில் வாரும் தேவனே, என் பிழை பொறுத்து உமது அருளை தாரும் தேவனே. ஏழை எங்கள் இதய வீட்டில் வாரும் தேவனே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இறையடியார் பீட்டர் பிரதேசியை திரு அவை புனிதர் என்று அறிவிக்க ஜெபம். எல்லாம் வல்ல இறைவா, மனிதரை புனிதராக்க உம் திருமகன் வழியாக இவ்வுலகில் உமது திரு அவையை நிறுவினீர். திரு அவையின் சிறப்புமிக்க உறுப்பினர்களாக காலந்தோறும் நாடுகள் தோறும் புனிதர்களை தோன்றச் செய்து கிறிஸ்துவை பின்பற்றி ஏழ்மை கடைபிடித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரின் வழித்தோன்றலாக பீட்டர் பரதேசி எங்கள் நாட்டில் தம் உடைமைகளையெல்லாம் ஏழைகளுக்கு ஈந்து உலக ஆடம்பரங்களையும் பதவிகளையும் உதறி தள்ளிவிட்டு ஊரூராய் அலைந்து திரிந்து நற்செய்தி அறிவித்தார். பீட்டர் பரதேசியார் மூலம் பல நன்மைகளை பெற்றமைக்காக நன்றி கூறுகிறோம். பொருளாசைக்கு அடிமையாகாமல் அவரை போன்று நற்செய்தி விழுமியங்களை பின்பற்ற அருள் தாரும். மேலும் உமது திரு அவை விரைவில் உமது அடியார் அவரை புனிதராக அறிவிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது இரக்கத்தை இறைஞ்சி கேட்கின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருளுடையாளத்தால் நாங்கள் முடிவில்லா வாழ்வில் பங்கேற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சவிரியாரே, உந்தன் காவலிலே எம்மையும் காத்தருளும். எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில், எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில்.
கண்ணோக்குமே உமது பாதத்தில் எம்மை கண்ணோக்குமே உமது பாதத்தில். பாரத நாட்டின் பாதுகாவலரான தூய சவேரியாரே, அடியோர்களை ஆசிர்வதித்து வரவேற்க கரம் விரித்து காத்திருக்கின்றீர். இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக உமக்கு வணக்கம் செலுத்த எங்களுக்கு உதவி புரியும். எங்களை பற்றி உமக்கு எவ்வளவோ அக்கறை. எங்கள் மன்றாட்டுகளை கேட்க எங்களோடு இருக்கின்றீர். இறைமகன் உமக்கு தந்திருக்கின்ற எண்ணற்ற வல்லமையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் குரலுக்கு செவிசாய்த்து எங்கள் பரிந்துரைகளை கடவுளிடம் கேட்டு பெற்றுத்தாரும். வல்லமை மிக்க உமது உதவியை தாழ்ந்த உள்ளத்தோடு பணிந்து கேட்கின்றோம். உமது பேறுபலன்களின் மீது நம்பிக்கை வைத்து உம்மை நோக்கி ஓடி வரும் அடியோர்களை தயவோடு நினைவு கூறும். இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் எங்களுக்கு நிறைவாக தந்தருளும். பாரத நாட்டில் திருமறையை செழிப்புறச் செய்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை போற்றுகின்றோம். இறையாட்சிக்காக இன்னுயிரை இழக்க துணிந்த தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவரை புகழ்கின்றோம். அறியாமை இருளகற்றிய ஒளி தீபமான தூய சவேரியாரே, உம்மை எமக்கு கொடையாக தந்த ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றோம். புனிதரின் பக்தியுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை கொண்டு அவர் புகழை பாடுவோம். அவரை நம் நாட்டிற்கும் நமது மறைமாவட்டத்திற்கும் நமது பங்கிற்கும் கொடையாக தந்த கடவுளுக்கு நன்றி கூறுவதோடு நமது தேவைகள் எதிர்பார்ப்புகளை அவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். மிகவும் வணக்கத்துக்குரியவரும் இறை அன்பால் நிறைந்தவருமான புனித சவேரியாரே, உம்மோடு இணைந்து எங்களை முழுவதுமாக தாழ்த்தி இறை சன்னிதானத்தை ஆராதிக்கிறோம். கடவுள் உம்மை உலகில் ஏராளமான வரங்களாலும் மறு உலகில் மணிமகுடத்தாலும் அலங்கரித்தார் என்பது எங்களுக்கு மனமகிழ்வை தருகிறது. அதற்காக கடவுளை நன்றியோடு ஆராதிக்கின்றோம். உமது வல்லமையுள்ள பரிந்து பேசுதலால் எங்கள் அனைவருக்கும் நல்வாழ்வும் நல் மரணமும் உமது திட்டத்தின்படியும் மதிப்பீடுகளின்படியும் வாழ்க்கை நடத்திட தேவையான அருள் வரமும் தந்து உதவிட உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பாதுகாவலரின் பரிந்துரையால் கடவுளின் கருணையினால் மக்கள் அடைந்த உடல் உள்ள நலன்களுக்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் பரிவன்பால் தீமைகளுக்குள் மூழ்கி சீர்கேடுகளுக்குள் சிதையுண்ட மக்கள் மனமாறியதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாதுகாவலரின் உதவியால் அறியாமை இருளில் இருந்து விலகி ஞானம் என்ற ஒளியினால் நீதி நெறிகளை பின்பற்ற நற்பாதையில் வாழ்வை அமைத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பாதுகாவலரின் உறுதுணையால் இடி, மின்னல், புயல், கடல் கொந்தளிப்பு, பெருங்காற்று போன்ற இயற்கை சீற்றங்களில் இருந்து மக்களை பாதுகாத்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் இடைவிடா மன்றாட்டினால் மக்கள் உண்மையின் மறையை கடைபிடித்து இறைவார்த்தையில் நம்பிக்கை கொண்டு திரு அவையை நிலைபெற செய்ததற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாதுகாவலரின் ஜெபத்தால் எங்கள் குடும்பங்களில் அமைதியும் நிம்மதியும் மனநிறைவும் மனமகிழ்வும் பெற்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மன்னித்து வாழ்வதற்காக புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடியிருக்கும் அடியோர்கள் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் அளவற்ற அன்பினால் அடைந்த எண்ணற்ற நன்மைகளுக்காகவும் கொடைகளுக்காகவும் நல்ல வாழ்க்கைக்காகவும் புனித சவேரியார் வழியாக ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் பாதுகாவலின் பரிந்துரையால் கடவுளிடமிருந்து பெற்ற எல்லா நன்மைகளுக்காகவும் தனிப்பட்ட முறையில் அமைதியாக நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, தூய சவேரியாருடைய ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் எங்கள் நாட்டின் மக்களை இறைவனுடைய திரு அவையில் அழைத்து ஈடுபடுத்த திருவுளமானீர். அவருடைய புண்ணிய பலன்களை புகழ்ந்து வணங்குகின்ற நாங்கள் அனைவரும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி வாழ உதவியருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து தந்தருளும். உண்மை மறையை அழியாது நிலைபெற செய்த தூய சவேரியாரே, இறைமக்கள் அனைவரும் திருமறையில் நிலைத்திருந்து இறைவனுக்கு ஏற்ற புனித பாதையில் வாழ்வை அமைக்கவும் கடவுளின் கருணையால் எல்லா நலன்களும் பெற்று வாழவும் புனித சவேரியாரை எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். பாரத நாட்டின் பாதுகாவலரும் தந்தையுமான தூய சவேரியாரே, பாரத திரு அவை உண்மை நெறி பிறழாது பாவச்சேற்றினில் அழியாது நன்மைத்தனங்களால் நிறைந்து விளங்கவும் இறையருளால் நாளுக்கு நாள் வளர்ந்து ஒளி வீசவும் புனித சவேரியாரை எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். வேத போதக நாடுகளின் பாதுகாவலரான தூய சவேரியாரே, தூய வாழ்வு, கடுந்தவம் இவற்றின் மூலம் முன்மாதிரியான வாழ்வு வாழ்ந்தது போல இன்று இறைவார்த்தையை போதிக்கின்ற குருக்கள் இறைவனின் அருள் வரங்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்கள் போதனையாலும் நல்வாழ்வாலும் பிறருக்கு வழிகாட்டவும்
கடவுள் இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலத்தை தந்து பயனுள்ள முறையில் இவர்கள் பணி அமைந்திட புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். எம் மறைமாவட்ட பாதுகாவலரான தூய சவேரியாரே, எம் மறைமாவட்டத்தை வழிநடத்தும் எம் ஆயர், பணிபுரியும் குருக்கள், இருபால் துறவியர், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உமது வழி நடந்து இறைவனின் நிறைவான ஆசிரையும் அருளையும் பெற புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்பிக்கையை நிலைநிறுத்திய தூய சவேரியாரே, மக்கள் உள்ளங்களில் கடவுள் நம்பிக்கையை விதைத்து திருமறையை எங்கும் பரவச் செய்யவும் திரு அவைக்கு எதிரானவருக்கு இறைவன் நல்ல மனதை கொடுக்கவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். கிறிஸ்தவர்களை உண்மை மறையின்படி நடக்கச் செய்த தூய சவேரியாரே, உண்மை மறையை அறிந்தவர்கள் அதன் நன்மைத்தனங்களை கடைப்பிடித்து தவறான வழிகளை நீக்கவும் நன்னறி தவறிய மக்கள் மனமாறி ஆண்டவர் வாதத்தில் வந்து சேரவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். மக்களின் துன்பம் நீக்கி விடுதலை அளிக்கும் தூய சவேரியாரே, இறையருளால் பஞ்சம், படை, நோய் மற்றும் இயற்கை சீற்றங்கள் போன்ற துன்பங்கள் இறையடியாரை அணுகாது விலகவும் எல்லா தீமைகளிலிருந்து எங்களை காக்கவும் துயரப்படுவோரின் துயதுடைத்து தேற்றவும் புனித சவேரியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். மன்றாடுவோமாக. தூய சவேரியாரை நாங்கள் செய்த இந்த வேண்டுதல்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருப்பாதத்திலே காணிக்கையாக வைத்து நாங்கள் கேட்கின்ற இந்த மன்றாட்டுக்களை அவர் எங்களுக்கு தந்தருள நீர் உமது அடியோர்களுக்காக பரிந்து பேசி மன்றாட வேண்டும் என உம்மை பணிந்து நிற்கின்றோம். மக்கள் உண்மை தெய்வத்தை வழிபடவும் பாவிகள் நாடுகளுக்கு அமைதி உண்டாகவும் மனம் திரும்பவும் நல்லவர்கள் நீதி வழியில் நடக்கவும் நாடுகளுக்குள்ளாக அமைதி உண்டாகவும் திருமறை அகிலமெங்கும் பரவவும் கடவுள் அருள் பொழிந்தருள அவர் சந்நிதியில் வேண்டிக் கொள்ளும். நோயாளிகளுக்காக மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையாகிய இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது சித்தப்படி இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியருளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் நலம் பெற்று மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுள். ராஜாதி ராஜனே, தேவாதி தேவனே, விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே,
ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே வானின்று இறங்கிய உணவு நான் இன்றி ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவர். வானின்று இறங்கிய உணவு நான் இன்றி ஆவலாய் உண்பவர் ஆன்ம வாழ்வை கண்டிடுவர். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே போற்றி புகழ்ந்து பாடிடுவோம். தேவாதி தேவனே ராஜாதி ராஜனே போற்றி புகழ்ந்து பாடிடுவோம். ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே விண்ணோர் வணங்கிடும் விமல ராஜனே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா, அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழியா ஆன்மாவை காப்பதா என்ற கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியார். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்ட பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, இதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, இதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது